சாக்லேட் எடுத்துக்கோயா. பர்த்டே ஹாப்பி விஷ் யூ. யோ மாமா, எனக்கு பிறந்த நாள்லாம் கிடையாதுயா, எனக்கு ஐடில வேலை கிடைச்சிருச்சியா. ஐடில வேலை கிடைச்சிருச்சா? ஆமாயா, மாசம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், அங்க இருந்து நம்ம ஊருக்கு வரைக்கும் பிளைட் டிக்கெட் கூட ஃப்ரீ தான். வாழ்த்துக்கள் மாப்ள. சரி மாமா, போயிட்டு பாய். ஏண்டா 2 பேரும் ஒன்னாதான் படிச்சீங்க. அவன் ஐடி கம்பெனிக்கு போயிட்டான், நீ ஒரு நைட்டி கம்பெனி கூட போக மாட்டேங்க. ஏண்டா கடைசி வரைக்கும் அப்பன் சொத்துல உட்காந்து சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டியா? இந்த பொழப்புக்கு 4 பேர். யோ நிறுத்தியா, நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கையா, எனக்கு ஆர்டர் மட்டும் வரட்டும். அந்த நான் என்ன மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் நிமிஷத்துக்கு 50,000 சம்பாதிச்சு காட்டுறேன். பாக்குறியா பாக்குறியா? அண்ணா ஆர்டர். போய் பாரு. ஆண்டியாருண்ணே, தம்பி, என் மகனுக்கு என்ன வேலையா கிடைச்சிருக்கு? வேலை கிடைச்சிருக்கா? யோ செருப்பாட்டு போட்டுக்காயா. தம்பி, இங்க முழு சிகரெட் பாக்ஸ் இருந்துச்சு, காணோம். நீ எடுத்தியா? நான் எதுக்குமே எடுக்க போறேன். தம்பி, காலைல இருந்து 1/2 மணி நேரமா நீ தான் இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் உங்க கடைக்கு டீ குடிக்க வந்தா என் மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? இப்பெல்லாம் திருட்டு பட்டம் கட்டினா உங்க கடைக்கு 4 அப்படின்னா யாருன்னு டீ குடிக்க வருவா? தம்பி, நான் ஒண்ணும் உன் மேல திருட்டு பட்டம் கட்டல, சந்தேகமா தான் இருக்குன்னு சொன்னேன். சந்தேகம்னா என் மேல சந்தேகப்படுவீங்களா? தம்பி என்ன பிரச்சனை? நான் எங்க சீரட்டப்பா இருந்துச்சானே, காலனி என் மேல திருட்டு பட்டம் கட்டுறாரு. என்னையா நீ காலேஜ் படிக்கிற பையன் மேல போய் திருட்டு பட்டம் கட்டிட்டு இருக்க? இப்படி பண்ண 4 பொண்ணு உன் கடைக்கு எவன் டீ குடிக்க வருவா? தம்பி, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத, கிளம்பியா. என்னையா நீ? செல்லு செல்லு தம்பி, தம்பி செல்லு. படிக்கிற பையல இருக்கானே, 5,000 ரூபாய் செல்ல கீழே போட்டு போறானே. இங்க என்ன ஸ்கூட்டியை காணும், பாத்தீங்களானே? கூட்டியா? விநாயகனே வினை தீர்ப்பவனே. அதாலே என்ன எல்லாம் சாமி போட்டா பார்த்தேன் பத்தி காட்டுவாங்க, நீங்க என்ன ரோட்டை பார்த்து பத்தி காட்டிருக்கீங்க? ஏய் பேரிக்க மாட்டியா, கஸ்டமர் தான்டா எனக்கு கடவுள் மாதிரி. நான் கடன்ல இருக்குமே எனக்கு கை கொடுத்ததே என் கஸ்டமர் தான்டா. ஆமா முதலாளி, நம்ம டீல எவ்வளவு தண்ணி ஊத்தாலும் வாங்கி குடிக்காங்க பாத்தீங்களா? அப்ப அவங்க உங்களுக்கு கடவுள் தான். ஓடா முத போய் அடுப்பு பத்த விட, ஆள் நிக்கி படுத்துறானே. எங்க அப்பா பழம் வேண்டாம் சொன்னாரு. தம்பி, மஞ்சள் பழம் வேணுமா இல்ல செவ்வாழை பழம் வேணுமா? ரெண்டுமே வாழைப்பழம் தானே. தம்பி, ரெண்டுமே வாழைப்பழம் தான். இது மஞ்சள் பழம், இது செவ்வாழை பழம், ரெண்டு வேற வேற. ரெண்டுமே பழம் தானே. தம்பி, பழம் வாங்கினா வாங்கு, காலங்கத்தால வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டு பாத்துக்கோ. சரிண்ணே, ரெண்டுலயும் ஒவ்வொரு பழம் கொடுங்க. முதலாளி, இனிமேல் நான் டீ குடுக்கணும், நான் போக மாட்டேன். எதுக்குடா? வாங்குற சம்பளத்துக்கு இதையா ஒழுங்கா பாடுறா. முதலாளி, நான் கொண்டு போற டீயை ஒருத்தன்னா மூஞ்சி கழுவுறா, இன்னொருத்தர் நாய்க்கு ஊத்துறா. முதலாளி, நான் டீ கொண்டு போறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. முதலாளி, நம்ம என்ன பால்ல தண்ணியா கலக்குறோம்? இல்ல கோபாலு, தண்ணியில தான் பாலை கலக்கணும். யோ கடைக்காரர, யோ இதுல எது மஞ்சள் பழம் எது செவ்வாழை பழம் கண்டுபிடியா? யோ பால்ல தான் கலப்படம் பண்றீங்கன்னு பார்த்தா பழத்துலயும் கலப்படம் பண்றீங்களா? மஞ்சள் பழம்னா உள்ளக்கு மஞ்சள் கலர்ல இருக்கணும், செவ்வாழைனா உள்ளக்கு சிவப்பு கலர்ல இருக்கணும். இங்க பாரு, ரெண்டுமே வெள்ளை கலர்ல இருக்கு, ரெண்டுமே வாழைப்பழம் தான். சரியா? இங்க பாரு, இனிமே மஞ்சள் பழம் பச்சை பழம் செவ்வாழை பழம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வாழைப்பழம் தான். சரியா? தும் தும் புரியலே உலகத்திலே